உலகத்திலேயே மோசமான வேலை இந்த கார்டு வேலை பண்ணுறதாயா. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எவனோ ஃபோன் பண்ணியிருக்கான். அவனை நான் பார்த்தது கூட கிடையாது. காட்டுக்குள்ளே காயப்பட்ட சீட்டாவை பார்த்தானா, அதை தேட வந்திருக்கோம். ஆமாப்பா, ராத்திரியில் இந்த வேலையை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை தேடி அதை மயக்கப்படுத்தணும், அப்புறம் அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் வேற. அட, சீட்டாவுக்கு காயப்பட்டா அது ரொம்பவே ஆபத்தாக மாறிடும். கஷ்டம். அட என்னப்பா அது? அது இங்கே தான் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டு பேசாத, கவனமா பாரு சீட்டா எங்க இருக்குன்னு. அதோயா அங்க இருக்கு. பார்த்து வாப்பா. இந்த பட்டாசு சத்தம் எங்கிருந்து கேக்குது? காட்டுக்குள்ள யாருப்பா பட்டாசு வெடிப்பாங்க? சரி வாப்பா, வெடிப்பாங்க, போய் பார்க்கலாம். இது வந்து பழைய கார்டு ஆஃபீஸ் ஆச்சே. பட்டாசு வெடிக்கிறவன் இதில் மறைஞ்சிட்டு இருக்கானா என்ன? ஆனா இது வருஷ கணக்கில் மூடியில கிடந்துச்சு. இது பட்டாசு சத்தம் கிடையாது, யாரோ துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனை இருக்குப்பா. நான் சிஐடிக்கு ஃபோன் பண்றேன். நிக்கல், ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இது பார்த்தா எப்படி இருக்குன்னா மொத்த AK-47 செவரில் ஷூட் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. சார், ஃபாரஸ்ட் கார்டு சொன்னதை வச்சு பார்த்தா முதல்ல 3 தடவை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே 2 டெட் பாடி இருக்குது. ஒரு புல்லட் இவர் மேலே இருக்குது, இன்னொரு புல்லட் அவர் மேலே. அப்படின்னா 3வது புல்லட் எங்கே போச்சு? சார், இதை பாருங்க. நிக்கல் சார், செக் பண்ண ரிவால்வர்லேருந்து எத்தனை புல்லட் போயிருக்குன்ட்டு. எஸ் சார். இந்த சத்தம் சார், யாரோ இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கதுல ரத்தம் இருக்கு. இங்க யாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. உள்ள இருக்கிறது யாரு? வெளியில வாங்க, வெளியில வாங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். எப்பா, என்ன ஷூட்டெல்லாம் பண்ணிடாத. என்கிட்ட 300 ரூபா இருக்கு, இதை எடுத்துக்கோ. அப்புறம் நீங்க இருந்து போயிடு 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 போயிடு. நான் இங்க நகை கடையை கொள்ளடிக்க வந்திருக்கேன். இந்த 300 ரூபாய் தேவையில்லை. அப்படி காலையில விடிஞ்சிரும், ஆனா இந்த கதவு உடையவே உடையாது. அப்புறம் எங்க சேட்டு இந்த கதவை உறுதியான ஸ்டீல்ல செஞ்சிருக்காரு. அப்புறம் இந்த கதவை எங்க சேட்டு கைவிரலால தான் திறக்க முடியும். நீ கிளம்பு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்னோட இந்த சிம் கதவு இருக்குல்ல, எப்படி தானா திறக்குதுன்னு பாரு.
பூர்வி, அந்த டெட் பாடி பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம் சார். சார், ஒருத்தன் பேர் பிக்கு, அப்புறம் இன்னொருத்தன் பேர் ரங்கா. இவனுங்க 2 பேரும் குழந்தைங்களை கடத்தி விற்கிறவனுங்க. போலீஸ் 2 வருஷமா இவங்களை தேடிட்டு இருக்கு. பையன் ஏதாவது சொன்னானா? இல்லை சார், உம்முன்னு உட்காந்துருக்கான், எதுவும் பேச மாட்டேங்கிறான். அட ஃப்ரெடி சார், இவன் சாக்லேட்லாம் தினமும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். இவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். குல்ஃபி வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். நான் என் மம்மி கிட்ட போனோம், அவ்வளோதான். சரி சரி போகலாம்ப்பா. என்னாச்சுப்பா? எனக்கு என் அம்மா கிட்ட போகணும். நாங்கள் ஒன்று உங்கள் மம்மி கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் நல்ல பையன்ல, கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருப்பா, பயப்படாத. நீ சிஐடி ஆஃபீஸில் இருக்க, சிஐடி அங்கிள் கூட இருக்க, சரியா? உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா, நீ நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? அப்படி சொன்னால் அந்த மோசமான அங்கிளை பிடிச்சி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம், சரியா? கண்ணா, அந்த காட்டில் அந்த பழைய வீட்டில் நீங்கள் கூட எங்களுக்கு கிடச்சிங்களே, அங்கே என்ன நடந்தது? என்ன 2 ஆளுங்க அந்த வீட்டில் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆமாம், அது இவங்களா? ஆமாம் அங்கிள், இவங்க 2 பேரும் தான். அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி, அங்கே வேற யாராவது இருந்தாங்களா? 3வது ஆள்? ஆமாம் அங்கிள், அங்கே இன்னொரு ஆள் ஒருத்தர் இருந்தான். அந்த ஆளை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு சொல்லு. அப்போ தான் அந்த ஆளை நாங்கள் ஸ்கெட்ச் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் அவனை பிடிச்சிருவீங்களா? ஆமாங்கண்ணா, அவனை கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சிடுவோம். ஹலோ, எப்போ? அப்படியா? சரி, நாங்கள் வரோம். என்னாச்சு? நேற்று ராத்திரி ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்கே இருந்த கார்டையும் கொண்டு இருக்காங்க. நான் மோசம் போயிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா இந்த கடையை நான் தான் நடத்திக்கிட்டு வந்தேன். நான் மோசம் போயிட்டேன். எவனோ வந்து திருடிட்டு போயிட்டானே, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானே. என்னாச்சு சார்? சார், இந்த செக்யூரிட்டி பேனலில் எந்த ஒரு மோசடியும் நடக்கலை. இந்த கதவு வழியும் இல்லை. அப்போ திருடன் எப்படி உள்ளே வந்தான்? சார், இந்த ஒரு விஷயம் தான் புரியல சார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீல் கேட்டு தான் போட்டிருக்கேன். இந்த கதவை திறந்து எப்படி தான் உள்ளே வந்தான்னு தெரியல. ஒருவேளை இந்த வாட்ச்மேன் திருடன் கூட சம்மந்தப்பட்டவனா? ஷட்டரை திறந்து உள்ளே வந்து திருடிட்டு திருடனுங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களா? சார், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பாஸ்வேர்டு இல்லாமல் யாராலையும் இந்த கதவை திறக்க முடியாது சார். நான் ஒவ்வொரு வாரமும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டே தெரியும். இந்த கடையை நீங்கள் எத்தனை மணிக்கு மூடுவீங்க? தினமும் 9:30 மணிக்கு. 9:30? நேற்று ராத்திரி கூட 9:30 மணிக்கு தான் இந்த கடையை நீங்கள் மூடினீங்களா? ஆமாம் சார். ஒருவேளை இந்த கடையை மூடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாஃபோட ஆளுங்க யாராவது உள்ளேயே உக்காந்துருந்தா, நீங்கள் போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இடத்துலாம் திருடிட்டு போயிட்டு இருந்தா? இல்லை சார், நான் பர்சனலி செக் பண்ணுவேன். எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் லாக் பண்ணுவேன். அப்புறம் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கும் பாஸ்வேர்டு தேவைப்படும் சார். அப்படின்னா அவன் திருடன் எப்படி உள்ள நுழைஞ்சிருப்பான்? சார், சார், ஏசி டெக்கோட இந்த ட்ரில்லில் ஸ்க்ரூ நகர்ந்துருக்கு சார். ஆனால் நிக்கில், இந்த டெக்கோட ட்ரில் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வழியாக ஒருத்தர் உள்ளே வர முடியாது. அது உண்மைதான். எங்க தரங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது ஏதாவது ஓப்பன் பண்ணீங்களா? சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை வேற ஏதாவது வேலைக்கு? இல்லை சார், கடந்த 10 வருஷமா இதை யாருமே தொட்டது கூட இல்லை. சார், உள்ள இழுத்துட்டு போனதுக்கான அடையாளம் இருக்கே, இங்கே பாருங்க. சின்ன சின்ன கை அடையாளங்கள் மாதிரி ஏதோ இருக்கு. இவ்வளோ சின்ன வழியில் எப்படி ஒருத்தனால உள்ளே வர முடியும்?
சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க போகலாம். இந்த பையன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கான் சார். நம்ம நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த ஆளும் இந்த சின்ன பையனும் சேர்ந்து செக்யூரிட்டியை ஏமாற்றிருக்காங்க. மொத்த கடையை காலி பண்ணிட்டாங்க. ஆமாம் துஷன், நம்ப முடியல இந்த பையன் இந்த வயசில் இந்த மாதிரி காரியத்தை செய்வான்னு. ஆனால் சார், இப்படி கூட இருக்கலாம்ல. இந்த திருட அந்த சின்ன பையனை கட்டாயப்படுத்தி இதை செய்ய வச்சிருக்கலாம். இருக்கலாம். இந்த குழந்தையால் இன்னொரு திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருடன் நம்ம பிடிக்கணும். ஆனால் சார், திருடனை நம்ம எப்படி நெருங்கிறது? திருடன் திருட்டு பொருளை விற்கிறதுக்கு திருட்டு மார்க்கெட் தான் போவான். அங்கே விசாரிப்போம் இதை பற்றி நம்ம. எப்பா இதை உள்ள வைப்பா. சிஐடிக்காரங்களுக்கு பயந்து நாங்கள் தப்பான வேலையை பார்க்கறத நிறுத்திட்டோம். அட இங்கே பாருங்கள் ப்ரோ, இது சிம்பிள் விஷயந்தான். இவ்வளோ பொருளை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் அலைய முடியாதுல்ல. நாங்கள் உங்கள் கடையோட பேர், உங்கள் பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சிட்டியில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இந்த சரக்கை வாங்குறீங்கன்னு தெரியும். கொஞ்சம் நியாயமாக உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுங்க போதும். சரி சரி, நீங்கள்லாம் புதுசாக இருக்கீங்க, வாங்கிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, 6 மாதமாக திருட்டு பொருளை வாங்குறத நாங்கள் சுத்தமாக நிறுத்திட்டோம். நாங்கள் இங்கே நல்ல விலைக்கு தான் எடுத்துப்போம். உங்களை பார்த்தா எங்களுக்கு சுத்தமாக தெரியல நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பார்ப்பீங்கன்னு. ஒரு வேளை கூட ஒரு பொண்ணு இருந்துட்டா போதும். ஆம்பளைங்க பார்க்க ஜென்டில்மேனாக இருப்பாங்க. ஆமாம் தானே? அது என்னென்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும்ல. திருடுறது ஒன்றும் பாவம் இல்லை, அது ஒரு ஆர்ட், கலை. ஓஹோ, சரி சரி. 5 கிலோ பித்தளைக்கு நான் ஒரு 1000 ரூபா கொடுப்பேன். இங்கே பாருங்க, இது மட்டும்தான் பித்தளையாக இருக்கும், மற்ற எல்லாமே தங்கமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க, அப்படிலாம் இருக்காதுங்க. அட இல்லைங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போதான் ஒரு சரக்கை கான்ட்ராக்ட் போட்டேன். இதை பாரு, இது மொத்தமும் தங்கம்பா. அட ஆமாங்க, இது பியூர் குவாலிட்டி. ஆனால் இதை உங்களுக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தா? எதுக்கு? ஏன் கேட்குற? உன் பொருளை எடுத்து நீங்கள் இருந்து கிளம்பு. எங்கள் பொருளையும் எடுத்துகிட்டு போவோம், இதையும் எடுத்துகிட்டு போவோம், இந்த கடையில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போவோம், உன்னையும் கூட்டிகிட்டு போவோம். திருட்டு பசங்க, கொலைக்காரங்க நீங்கள். உன்ன மாதிரி திருடங்க கிட்ட இருந்து சிஐடி எடுத்துகிட்டு போவோம். சிஐடி? நீங்கள்லாம் சிஐடிங்களா? ஆமாம். இப்போ சொல்லு, இதை யார் கொண்டு வந்து கொடுத்தா? சொல்கிறா. சார், இந்த ஏரியாவில் ஃபேமஸான திருடன் பேந்தர் தான் சார். அப்புறம் அவன் கூட ஒரு சின்ன பையன் இருந்தான் சார். பையனா? சார், அந்த பையன் இங்கேயும் வந்திருக்கான் சார். ஆமாம் சார், அந்த பையன் பார்ட்னருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி பணத்தை பேக்கில் போட்டு அந்த பையனுக்கு தான் அவன் கொடுத்தான் சார். மீதி பணத்தை அவனே வச்சுக்கிட்டான். அவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியுமா? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சார், அந்த பையன் ரோடை கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டான் சார். இந்த பேந்தர் பின்னாடியே நின்று ஆட்டோ போகிறத பார்த்துக்கிட்டே இருந்தான்.
அப்புறம் அவனும் கிளம்பிட்டான் சார். எனக்கு என்னமோ அந்த ஆட்டோ அந்த பையனுக்காகவே வெயிட் பண்ண மாதிரியே இருந்துச்சு சார். திருட்டு சரக்கா வாங்குற, நீ பியூரோக்கு வந்தே ஆகணும் சார். அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் அந்த பையனை பார்த்துருப்பான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஃபேமஸ் திருடன் பேந்தர் திருட்டு நகைகளை எடுத்துக்கிட்டு டிகே ரோட்லேருந்து கிளம்பியிருக்கான். சிட்டியோட பார்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார், அந்த ஆட்டோக்காரனை எப்படி பிடிக்கிறது? ஒரு வேலை பண்ணுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க. அதில் செக் பண்ணி அந்த ஆட்டோவோட நம்பரையும் எடுங்க. ஆட்டோ இதுதான் சார். ஆட்டோக்குள்ளே எதுவும் கிடைக்கல சார். இந்த கடைக்காரங்கிட்ட கேட்போம், இந்த ஆட்டோவை யார் கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வாங்க சார், என்ன வேணும்? நாங்கள் சிஐடிஸ் கடைக்கு எதிர்க்க நிற்கிறது அந்த ஆட்டோ பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஆமாம் சார், ஒரு ஆள் ஆட்டோ வாங்க நிறுத்திட்டு ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு கடைக்குள்ளே வந்தான். அதுக்கப்புறமா அவன் பிசிஓலேருந்து ஒரு கால் பண்ணான். அவங்கக்கிட்ட ஏதாவது பேக் இருந்துச்சா? ஆமாம் சார், அந்த பையன்கிட்ட இருந்துச்சு. சார், பிசிஓவில் அந்த ஃபோனில் அவன் யார்கிட்ட என்ன பேசினான்னு எதாவது கேட்டிங்களா? இல்லை சார், நான் என் கஸ்டமர்ஸ் கூட பிஸியாக இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ஆள் ஆட்டோவை விட்டுட்டு காணாமல் போயிட்டான். ஆட்டோ அங்கே தான் இருக்குது, ஆனால் ஆளை காணும் சார். அதனால நான் பயந்துட்டேன் சார். நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, அவன் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கால் பண்ணா? சார், அது மதியம் ஒரு 12 மணிக்கிட்ட. 12 மணிக்குள்ளையா? உங்கள் பிசியோட நம்பர் என்ன? ஹலோ. ஓகே 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 சரி, தேங்க்யூ ஸோ மச். யா, ஏதாவது தெரிஞ்சுதா சார்? அந்த பிசிஓலேருந்து 12 மணிக்குள்ளே 3 பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஒன்று ராஜேஷ், இன்னொன்று சமீர், அப்புறம் அஸ்வின் ஸ்டீல்காரங்க அஸ்வின் குமார். அஸ்வின் ஸ்டீல்ஸ் கம்பெனியோட அஸ்வின் குமார்லாம் ரொம்ப பணக்காரங்க சார். ஒருவேளை திருடன் அஸ்வின் குமாருக்கு ஃபோன் பண்ணானா? சார், திருடன் அஸ்வின் குமாருக்கு கால் பண்ணதுக்கு காரணம் அவனோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு நினச்சிருக்கான். ஆனால் அஸ்வின் குமார் மாதிரியான ஆட்கள் அன்னோன் நம்பர்ஸை எதுக்காக எடுப்பாங்க? இதுக்கான பதில் அஸ்வின் குமார் தான் கொடுக்கணும். நாம் அஸ்வின் குமாரோட வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா அவர் கிட்னாப் ஆன விஷயமே தெரியாமல் போயிருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் யாரும் வரல சார். வருவாங்க நிக்கல், கண்டிப்பாக வருவாங்க. டஸ்ட்பினில் 2 கோடி ரூபா இருக்கே. வெளியே வாடா, உனக்கு கார் ஓட தெரியாதடா? சார், தெரியாம பட்டேன் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார், நான் பார்க்கல சார். சார், முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. எந்திரிங்க, வண்டி ஓட்டிட்டு வர மாட்டியா நீ? சார், மன்னிச்சிருங்க சார். சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுற சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் விட்டுருங்க சார். இது ஆக்சிடென்ட் இல்ல, இது வேணும்னே செஞ்சிருக்காங்க. நிக்கல், இந்த டிரைவரை பிடிச்சிட்டு போ. சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் என்ன சார் என்னன்னு பேசுறீங்களா சார்? சார் சார் ப்ளீஸ் சார். தம்பி, இந்த பணத்தை இப்போ சிஐடி கொண்டு போவோம். சார், இந்த வயசுல இந்த சின்ன பையன் என்னென்ன பண்றான் பாருங்க. துஷ்யந்த், இந்த பையனோட கண்ணீர் வேற ஏதோ கதை சொல்லுது. அட போதும், நிறுத்துப்பா. நீ அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும் நீ யாருன்னு, உன் பேர் என்னன்னு? அழுகியை நிறுத்திட்டு பேரை சொல்லு. இங்க பாருப்பா, நீ ரொம்ப நல்ல பையன், எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வேலையை நீ செய்யல, ஆனா உன்னை வச்சு வேற யாரோ செய்யறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யார் அது? அவங்க பேரை சொல்லு பார்க்கலாம். அமைதியா இருப்பா. இந்த பாரு, அழுதுகிட்டே இருந்தா என்னால் எப்படி உதவி பண்ண முடியும் சொல்லு? உன் மம்மி டேடி கிட்ட என்னால் எப்படி திருப்பி அனுப்பி வைக்க முடியும்? இப்ப சொல்லு, யார் நீ?
என்னோட பேரு ரோஹன். என்னோட வீடு டெல்லியில் இருக்கு. எனக்கு வேற எதுவும் ஞாபகம் வரல. என்ன ஞாபகப்படுத்தி பாருப்பா. நல்ல யோசி, அப்பதான் அந்த மோசடிக்காரனை பிடிக்க முடியும். நல்ல யோசி. ஆமா ரோஹன் கண்ணா, அவன் நல்லாள் கிடையாது. அப்படி அவன் மாட்டலன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை இந்த மாதிரி தான் தவறான வேலைகளை செய்ய வைப்பான். ஒரு நாள் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கார்டன்ல குல்ஃபி ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கு. வாங்க வாங்க குல்ஃபி ஐஸ்கிரீம். வாங்க பசங்களா வாங்க குல்ஃபி ஐஸ்கிரீம் சுவையா இருக்கும். வாங்க வாங்க குல்ஃபி குல்ஃபி. வாங்க 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 வாங்க. ஒரு குல்ஃபி எவ்வளோ அங்கிள்? அட இது ஃப்ரீ. ஏன்னா இன்னைக்கு தான் நான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால உங்க அத்தனை பேருக்கும் குல்ஃபி ஃப்ரீ. ஆனா நாளைக்கு எனக்கு பணத்தை கொடுத்துடணும், சரியா? ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எல்லாரும் சாப்பிடணும். அட நீ என்னப்பா அமைதியா நிக்கிற? குல்ஃபி வேண்டாமா? உன்ன மாதிரி அமைதியான பசங்களுக்கு ஸ்பெஷல் குல்ஃபி கொடுப்பேன். வா 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 வாப்பா வா. சாப்பிடு. குல்ஃபிமா குல்ஃபி 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 வாங்கலையா? குல்ஃபி குல்ஃபி வாங்கம்மா வாங்க குல்ஃபி. குல்ஃபி 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 வேணுமா? குல்ஃபி வாங்க வாங்க சுவையான குல்ஃபி. ரோஹன் குல்ஃபி குல்ஃபி பாய். நம்ம எல்லாரும் விளையாடலாம். குல்ஃபி அவர் கிளம்பிட்டாரு. வாங்க சுவையான குல்ஃபி. ரோஹன் உன்னதான் சீக்கிரமா வா. குல்ஃபி வேணுமா? குல்ஃபி வாங்க வாங்க சுவையான குல்ஃபி. குல்ஃபி அங்கிள். குல்ஃபி குல்ஃபி. அங்கிள் குல்ஃபி அங்கிள் நில்லுங்க நில்லுங்க. எனக்கு எனக்கு இன்னொரு குல்ஃபி வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன். என்னோட அப்பா அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்களேன். இங்கே பாரு, நீங்களாம் எவ்வளோ பசியோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் முகம் பார்க்க பாவமாக தெரியும். போய் நில்லே. சரியா சொன்ன, சாகட்டும் அவனுங்களா. இல்ல 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 இல்ல. எனக்கு இந்த குழந்தைங்க உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்கிறதுக்கு எவ்வளோ சாப்பாடு வைக்கணுமோ அதை மட்டும் வச்சா போதும். ரோஹன் நம்ம கையை விட்டு போயிட்டான். இப்ப வேற யாரும் இல்ல. எனக்கு இன்னும் நிறைய பசங்க வேணும். சின்ன சின்ன பசங்க. எனக்கு என்னமோ நான் மறுபடியும் குல்ஃபி வைக்கணும். விற்கிறேன். இன்னும் நிறைய பசங்க. பசங்களை வச்சு கொள்ளையடிக்கிற, கொலை பண்ற. ரோஹனை எங்க பிடிச்ச? ஐயோ சார், நீங்கள் ரோஹனை சாதாரண பையன் நினைக்காதீங்க சார். அவன் சரியான திருடன் சார். அவன் என் கூட சேர்ந்தே திருடுறான். அப்புறம் அவனோட பங்கை வாங்கிட்டு ஓடிடுறான். அது எனக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்க. இங்க பார் பேந்தர், ரோஹன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த குண்டு காலில் பட்டுச்சுல்ல, அடுத்த தடவை நேரம் நெத்திக்கு தான் வரும். இங்க படம் புரியுதா? சொல்லு. சார் சார் இரும்பு சூடாயிடுச்சு. அதுலேருந்து நெருப்பே வருது. எடுத்துகிட்டு வரவா? ஐயோ சார், எனக்கு லீவு கொடுத்துருங்க சார். இந்த நெருப்பு டார்ச்சரில் என்னால் பார்க்க முடியாது. இவன் கத்துறது என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது சார். ஐயோ கடவுளே. கேட்டியா பேந்தர், கம்பி சூடாக இருக்கான். அப்புறம் இந்த மொத்த பீரோ இப்போ சொல்றியா இல்லை? ஐயோ இல்லை இல்லை சார். ஐயோ கடவுளே, நீங்கள் இப்படிலாம் அடிப்பீங்களா? கண்ணா, இது சின்னது தான். இது போல எங்ககிட்ட நிறைய வழி இருக்கு. வியாதி எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மருந்து இருக்கு. ஃப்ரெடி சார், இவன் டைம் பாஸ் பண்ணுறான்.
இவனுக்கு இருக்கிற கூலிங்க கொஞ்சம் சூடாக்குவோம். அதை கொண்டு வா. இல்லை சார், நான் சொல்லிடுறேன் சார். உட்காரு உட்காரு. பொறுமையா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்ல, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. சொல்லு. அவன் பசங்களை திருட வைப்பான் சார். முதல்ல அவங்களுக்கு குல்ஃபி ஆசையை காட்டி அவங்கள கடத்திட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள வச்சு திருடுவான் சார். யாருன்னு சொல்லு சார். அவன் இன்னைக்கு கூட 2 பசங்களை கடத்திட்டு வந்துட்டான். அவன் பேரு மோகன் சார். அவன் எங்களை மாதிரி திருடங்களுக்கு அந்த மாதிரி பசங்களை சப்ளை பண்ணுவான். அப்புறம் அதுல இருந்து பங்கு வாங்கிக்குவான் சார். அந்த மோகன் எங்க இருப்பான் சார்? அவன் எங்க இருப்பான்லாம் தெரியாது சார். நீ ரோஹனை ஹயர் பண்ண போது அவனை நீ பாத்தியா? இல்லை மேடம், எங்களுக்கு திருடுறதுக்கு பசங்க தேவைப்படும் போது அப்போ நாங்கள் ஒரு தாபாக்காரங்கிட்ட சொல்லி வச்சிருவோம். எங்களுக்கு பசங்க அந்த இடத்துல தான் சார் கிடைப்பாங்க. சார், அந்த டாபாக்காரனுக்கு தெரியும் மோகன் எங்கே இருப்பான்னு. அந்த டாபா எங்கே இருக்கு? அடே சார், உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வாட்டி ஹைவேல பயங்கர இருட்டாக இருந்துச்சு. நான் என்னோட 2 ஹெட்லைட்டையும் ஆன் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு பைக்காரன் வந்துட்டு இருந்தான். அவன் என்னோட 2 ஹெட்லைட்டை பார்த்தான். அவன் என்ன நினச்சிருக்கான், 2 பைக் வருது, அதனால அவன் நடுவில் வந்துக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப பயந்துட்டேன். இன்னைக்கு அவன் செத்தான்னு நினச்சேன். அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, ட்ரக்கை அப்படியே திருப்பிட்டேன். ஆனால் அந்த பைக்காரன் திருந்தலை. அவன் மறுபடியும் நேராக வந்துட்டு இருக்கான். அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. வண்டியை டாப் கியரில் வச்சேன். அப்புறம் ஜம்ப் பண்ணி பறந்தேன். என் ட்ரக்கு காத்துல அந்த பைக்காரன் கீழே பூந்து போயிட்டான். முன்னாடி போய் நிறுத்தி என்னை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போனான். நான் உன் உயிரையே காப்பாத்திட்டேன் தெரியுமா? தண்ணி எடுத்துட்டு வாப்பா. ஹலோ சார், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றதை கேட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஆடி போயிடுவேன். நீ தெரியுமா? அப்படியா? என் தாத்தாவுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு ட்ரக்கை கிஃப்டா கொடுத்தாங்க. எங்க குடும்பத்தோட பெருமை தான் அந்த ட்ரக்கு. அதை யாராலையும் ஓட்ட முடியாது. ஒரு நாள் திடீர்னு எங்க கிராமத்துல வெள்ளம் வந்துடுச்சு. கிராமமே தண்ணியில் மிதந்தது. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, மொத்த கிராமத்தையும் ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டேன். அப்புறம் அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணேன். நேராக சிட்டிக்கு வந்துட்டேன். மொத்த கிராமத்தை ட்ரக்கில் வச்சுக்கிட்டீங்களா? அவ்வளோ பெரிய ட்ரக்கா? அது இவ்வளோ பெருசா இருக்கு சார். பாருங்க சார், தேவையில்லாமல் பேசுறதை விட்டுட்டு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இங்கே வா, உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க. எல்லார் முன்னாடியும் சொல்ல முடியாது. இங்க வா, காதை கொடு. நாங்க இங்க சாப்பிட்றதுக்காக வரல. நாங்க மோகனை பார்க்கணும். யார் மோகன்? எனக்கு எந்த ஒரு மோகனையும் தெரியாது. அடே, அந்த குழந்தைய கூட்டிட்டு வருவானே அவன். சொல்றேன்ல, மோகன் யாரும் எனக்கு தெரியாது. இங்க வா, மோகனை எங்களை சந்திக்கவே. உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம். எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்படியா? சரி வாங்க. என்னாச்சு? மோகன் எங்க? மோகனா வரான். நிறுத்து. யாரு நீங்க? யாருன்னு சொல்றா? நாங்க யாருன்னு சொல்லு. நம்ம யாருன்னு சொல்லு. நான் எனக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். நாங்க யாருன்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. வேணாம். ஓடுங்க. எங்கடா ஓடுற? நில்றா. போடா. ரொம்ப டான்ஸ் ஆடாத. சொல்லு மோகனுங்க. வேணாம், நான் சொல்லிடுறேன். சொல்லு. இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு ஒரு புது கிளையண்ட்டு கூட அவருக்கு மீட்டிங் இருக்கு, பழைய குடவுன்ல. ஜாக்கிரதை, இங்கே குழந்தைங்க இருப்பாங்க, யாரும் ஷூட் பண்ணக்கூடாது.
ஏய், பசங்க எங்க? என்னது? எந்த பசங்க? ஏய், டாபால பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பசங்களை பத்தி கேக்குறேன். சொல்றா. ஒரு நிமிஷம் விட்டுரு. சொல்லு, இல்லனா சுற்றுவேன். சொல்லு. உன் வண்டியை சிதறடிச்சு வேண்டாம் மோகன். மோகனா, நீங்களாம் யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடி? ஐயோ சார், நான் மோகன் இல்ல, சேத்தன். அந்த மோகன் என்னோட குழந்தைய கடத்திட்டான். அன்னில இருந்து அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சார். தேடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதான் நீங்க எல்லாரும் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. சார், ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு. இது மோகனா தான் இருக்கும். இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் இல்ல இல்ல. வேண்டாம், நீ எதுவும் பண்ணாத. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. நீ உன் குழந்தைய தொலைச்சிட்டுன்றது அவனுக்கு தெரியவே கூடாது. எல்லா பிளான் படி தான் நடக்கணும். அப்புறம் இந்த கன் என்கிட்ட இருக்கும். என் கண்ணு. நீ யாரையும் கொலை பண்றது நாங்க விரும்பல. வேண்டாம். பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். முதல்ல பையனை கூட்டிட்டு வா. அப்பா அப்பா அப்பா. இவனோட குழந்தையா? ஏன் கேட்டிய விளையாட்டா? ஒன்னு இவன் சாகணும். காஞ்ச் சிஐடி சார், ஏய், ஓடி பிடிக்கிறதுல எனக்கு மூடு இல்ல. ஆமா, நான் குழந்தைகளை கிட்னாப் பண்ணி அவங்கள பயமுறுத்துவேன். அப்புறம் தப்பான வேலையையும் திருடுறதையும் நான் கத்து கொடுப்பேன் சார். அவ்வளவுதான் சார். எதுக்காக அந்த பசங்கன்னா அவங்க மேலதான் சந்தேகம் வராது. நீ வெக்க பண்ணுண்டா. சின்ன குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்க, அவங்கள தப்பான வேலையில யூஸ் பண்ணிருக்க. உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். வேணாம் சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு உங்களால தான் எங்க குழந்தைங்க எங்களுக்கு திரும்ப கிடைச்சாங்க. மற்ற குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போக முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் சார். தனஞ்சய் சார், குழந்தைங்க நம்ம நாட்டின் பொக்கிஷம். அந்த குழந்தைங்களை நாம நல்லபடியா பாதுகாக்கணும். இது நம்மளுடைய கடமை. சார், நாங்கள் எங்கள் நம்பிக்கையே இழந்துட்டோம் சார். எங்கள் ரோஹன் எங்களுக்கு கிடைப்பான்ற நம்பிக்கையே இல்லை சார். ஆனால் இன்னைக்கு உங்களால் எங்களுக்கு எங்கள் ரோஹன் கிடைச்சிட்டான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனா அம்மா அப்பாக்கும் பொறுப்பு இருக்கு. பசங்களை பார்த்துக்கணும். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அவங்க போற வழி சரியா தவறான்னு நீங்க தானே பார்த்துக்கணும். அப்புறம் பசங்களா நீங்க எல்லாரும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியத்தை விட்டுறக்கூடாது. தைரியத்தை விட மாட்டீங்களே? எங்க தைரியத்தை நாங்க விட மாட்டோம். குட். என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க சார்.
குழந்தை பாசத்துல நானும் கண்மூடித்தனமா நடந்துக்கிட்டேன். சட்டம் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் சார். ஜித்தன், ஒத்துக்கிறோம், உன்னுடைய குழந்தை பாசத்துல நீ இதெல்லாம் செஞ்சிருக்க. ஆனா நீ ஒரு நல்ல காரியமும் செஞ்சிருக்க. அந்த குழந்தை என் குழந்தை இல்ல. ஆனா கண்டிப்பா அதுக்கு பெத்தவங்க இருப்பாங்களே. அவனை எங்கேயே விட்டுட்டு போனா கண்டிப்பா செத்துருவான். என்ன பண்றது? இந்த AK-47 சத்தத்துல யாராவது வருவாங்க. ஆனா நீ ரொம்ப பெரிய குற்றத்தை செஞ்சிருக்க. 2 கொலைகளை நீ பண்ணிருக்க. ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்.